ஹலோ மக்களே 770 பேர்லாம் போன எபிசோட் லூஃபியை தான் காட்டுறாங்க. கையில் இருக்க ஸ்ட்ரிங்ஸை உடைச்சிட்டு சண்டைக்கு தயாரா வேற லெவலாக நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லாவும் டொஃபலோமிங்கும் சண்டை போடுறாங்க. ஆனால் லா அவனோட பழைய கதையை யோசிச்சு பார்க்குறான். அந்த பழைய கதையில என்ன நடக்குன்னா, குரோசான் இவனுக்காண்டி ஓபி ஃப்ரூட்டை எடுத்து கொடுத்துட்டு அவன் இறந்துடவும் செஞ்சுட்டான். என்னோட சிரிப்பை எப்போ ஞாபகம் வச்சிருடா லா, எனக்கு அது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா அவன் இறக்குறான். இன்னொரு பக்கம் லாவோ அழுதுகிட்டே ஓடுறான். சுரு பாட்டி வந்து அங்க வந்தனால சடனா ரெண்டு துண்டா போயிட்டாங்க. லா இப்ப நீ ஃப்ரீயா இருக்கடா, என்ன செய்ய முடியுமோ அதை செய்யின்னு சொல்லிட்டான். பார்த்தா ட்ரஃபலகர் லா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அதைத்தான் இப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு டொஃபலோமிங் இது கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா டொஃபலோமிங் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பதான் புரியுது டொஃபலோமிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. அப்பமே வேற லெவலான சண்டை போடுவான், இப்போ அதுக்கு மேல போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உன்னால இவ்வளவுதான் சண்டை போட முடியுமா, உன் கையில இவ்வளவுதான் டெக்னிக் இருக்கா, இன்னும் வேற லெவல் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு பாஞ்சு டொஃபலோமிங் அடிக்கிறான். டேய் என் ஆட்டத்தை நீ பாருன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வாரான். 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு உனக்கு இன்னைக்கு நான் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கிறான். பார்த்தா ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லா கலரா வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது எல்லாத்தையும் நீ இன்னைக்கு முடிக்க போறியா, இன்னைக்கு ஒன்னே நான் முடிக்க போறேன்னு சொல்றான். குரோசான் சொன்னதை ஒரு பக்கம் டொஃபலோமிங் யோசிச்சு பார்க்கறான். டே அவன் ஓன்ட்டு இருந்து கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுடா, அவன் உன்னை அழிச்சே தீருவான், அதனால அவனை இங்க இருந்து விட்டுரு, அவனை தனியா விட்டுருன்னு சொல்லிட்டு குரோசான் சொல்லியிருப்பான். அந்த சமயத்துல தான் டொஃபலோமிங் அவன் தம்பியை சுட்டு தள்ளியிருப்பான். இன்னைக்கு இந்த டொஃபலோமிங் இதை ஸ்டாப் பண்றது என்னோட முழு நோக்கம்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் பாஞ்சு பறந்து வாரான். அப்படியே கட் பண்ணி கீழே தான் காட்டுறாங்க. நம்ம லூஃபியும் வந்து பெல்லமி கூடயும் அந்த க்ளோன் மிங்கோ கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே ஃபேக் மிங்கோ உன் கதையை முடிக்க வாரன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து அடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள பெல்லமியை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஃபேக் மிங்கோ அடிக்க விடவே மாட்டேங்கான். பார்த்தா பாஞ்சு பறந்து பெல்லமியை அடிக்க முடிதான் வாரானே தவிர ஃபேக் மிங்கோ அவனால தொடக்கூட முடியல. 6 மணி ஹார்னிங்க அப்படி இப்படின்னு வாரான். பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. மங்கி டி லூஃபியை பத்தி நீ என்னடா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு லா கேட்க ஆரம்பிக்கிறான். அது மாதிரி நீ ஒரு செலஸ்டியல் டிராகன் சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, அது நீ சொல்ல போய் தான் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா அட்டாக் போறதுக்குள்ள சாம்பிள்ஸ் போட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். டிய பத்தி நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு ஒரு இறக்குறான். ஆனா அதான் ஒரு ஹார்னிங்க போட்டு பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். அதை பத்தில நீ ஒன்னும் யோசிக்க தேவை கிடையாடா, முகிவரா இன்னைக்கு அழிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனே ஒரு முட்டாளி, என்னை அழிக்க வந்தான் பத்தியா, அதுவே ஒரு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குரோசான் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. டே டீனு பேர் வச்சிருந்தவனுக்கு சாதாரண ஆளு கிடையாது, கடவுளுக்கே எதிரின்னு சொல்ல வாழ்ந்தோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் டொஃபலோமிங் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நானும் டி தான் அப்படின்னு சொன்ன உடனே டொஃபலோமிங்குமே ஷாக் ஆயிட்டான். அப்படியே கட் பண்ணி வியோலாவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. வியோலாவா வந்து அங்க இருக்க சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னமா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க அப்பா வராரு. முகிவராவும் அவன் ஃப்ரெண்டும் மேல நின்று தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முகிவரா கிரவுண்ட் லெவல்ல சண்டை போடுறான். லா வந்து டொஃபலோமிங் இது கூட சண்டை போடுறான். ஆனா டொஃபலோமிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்ம கண்ட்ரில வந்து 3 இடத்துல பெரிய விதமான சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த ராயல் பேலஸ்ல ஒரு இடத்துலயும், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீகா இடத்துலயும், ஸ்மைல் ஃபேக்டரிலையும், இந்த 3 இடத்துலயும் டிஃபரெண்ட் சண்டை போய்கிட்டு இருக்கான்னு சொல்றாவா. இதுல நம்ம ஊர் மக்களோ கீழே நின்று சண்டை வேற போடுறாங்க. அதுல வேற ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. வியோலா இன்னும் டங்கேட்ட ஃபேமிலியில எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உசப்பேந்திக்கிறான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஸ்மைல் ஃபேக்டரி கூட வந்து பிராங்கின்னு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாவா. செனர் பிங்க் பீகா அவன் தான் ஸ்டாச்சுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டாப் ஃப்ளோர்ல இருக்க ட்ரியபலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் ஹியூமன் டொஃபலோமிங்கம், அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஃபீல்ட்ல நடக்கிற ஹீரோ ஆஃப் த கொலிசியத்துல உள்ள பிளாக் ஹியூமன் டியமாண்டே, அதுக்கப்புறம் 3rd லெவல்ல ஒரு சண்டை போடுறான். அவன் தான் கிளாடியஸ் பாம் மேன். அது போக 2nd லெவல்ல 4 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மிஸ்டிவ், லவ்ஜி, டெலிங்கர், அதுக்கப்புறம் பேபி 5. இவங்க எல்லாருமே வந்து 2nd லெவல்ல இருந்து சண்டை போடுறாங்க. இவ்வளவு டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன்னும் அங்கதான் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாவா. மொத்தம் 10 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரு கதையை முடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க என்ன பார்த்தா செனர் பிங்கி கூட பிராங்கி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனுக்கு சண்டை தான் முடியவே மாட்டுக்கு. உன்னோட அட்டாக் வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பூனை வர பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. இது என்னடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூனையும் வந்து செனர் பிங்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை பார்த்து அழ ஆரம்பிச்சோடனே சடனா பிராங்கி அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா இவனே அழ வைக்கிறான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. அவனா பீக்கா கூட ஸ்ட்ரெயிட்டா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பெல்லமி கூட நின்று நம்ம லூஃபி சண்டை போடுறான். இந்த பேட்டில் முடியறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சண்டையும் வந்து அவங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறா. என்னன்னு பார்த்தா லூஃபி ஒரு வழியா வந்து ஃபேக் விங்கோ கதையை முடிக்கலன்னு வரான். அதுக்குள்ள பெனட்ராமிக் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு கலர் ஸ்ட்ரிங்ஸை வச்சு லூஃபியவே ஒரு போடு போடுறான். ஆனா அதுக்குள்ள ஃபேக் விங்கோவை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். அடிக்கவும் விட மாட்டேக்கானுங்க. பெல்லமியை முன்னாடி வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை அட்டாக் பண்றான். என் பக்கத்துல ஏன்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். பார்த்தா பெல்லமி பாஞ்சு பறந்து நம்ம லூஃபி அடிக்க வந்துகிட்டே இருக்கான். ஆனா லூஃபிக்கு என்ன பண்ணே ஒன்னும் புரியல. இதுல இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டியம்பண்டே கூட நின்று கிரோஸ் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டியமண்டே தான் வந்து கிரோஸோட ஒய்ஃபை கொண்டிருப்பான், ரெபேக்காவோட அம்மாவையும் கொண்டிருப்பான். 2 பேரும் ஒண்ணுதான். சடனா கிரோஸ் டென்ஷன் ஆகி ஓட தூக்கிட்டு ஒரு அழுத்துறான். அழுத்தணும்னு ரத்தம் வந்தோடனே டென்ஷன் ஆயிட்டான். ஆர்மி பண்டேரா இன்னைக்கு நான் ஆட போறேன்
போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான். கீழே இருக்க இடத்தையே வந்து அப்படியே வந்து ஆட வைக்கிறான். இந்த கிரவுண்ட் ட்ரிபிள் கூட என்னால பண்ண முடியும்டா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் லெவலுக்கு அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி பாட்டலுமையும் ரோபின் தான் காட்டுறாங்க. அடிச்சு எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வர தனியா விட்டுருக்கமே, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல நல்லா தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு ரோபின் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரோபின் சென்பாய், நீங்க போகணும்னா மேல போங்க, இவனுங்களை நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்றான் பாட்டலுமையும். டே ரோஸ்டர்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. பிரானா ஃப்ளோர்னு சொல்லிட்டு அவ காலையே கீழே வர வச்சுக்கிட்டு இருக்கா. சடரா என்னன்னு பார்த்தா படி மாதிரி ஏறி போய்கிட்டே இருக்கா. ரோபின் சென்பாய் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம், நான் மாசா காட்டுவேன். முகிவரா டீம் வந்து எப்படி என்னிஸ் லாபியை வந்து ரோபின் சென்பாயை ப்ரொடெக்ட் பண்ணாங்களோ, இன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்க போறேன்டா, மாசா காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாட்டலுமையும். இங்க அதுக்குள்ள கேவன்டிஷோ கீழே இருக்க எல்லாமே அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டே உங்களோட அட்டாக் வந்து என்னை தூங்க தாண்டா வைக்கி, தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாங்கடா கிளாடியஸ், என் கூட சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லெவல் 2 தான் கட்டுறாங்க. ஐடியும் டெலிங்கர்னு சண்டை போடுறானுங்க. ஹஜுருதியும் மிஸ்டியும் சண்டை போடுறாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் டென் சொல்லிட்டு மாஸ்டிவோ வந்து சுத்தி வாரான். இன்னொரு பக்கம் சாயும் பேபி ஃபைவ்னு சண்டை போடுறாங்க. நீ உன்னோட ஹார்ட்டுக்குள் நுழைய போறன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சாய். இப்பதான் எனக்கு புரியுது, என் ஹார்ட்டுக்குள் நுழைய போறியா, அப்ப சீக்கிரம் வந்து நுழைன்னு சொல்றா. ஒரு பக்கம் பேபி ஃபைவ் வந்து அவளோ வந்து அவனை நேசிக்க ஆரம்பிக்கிற கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொரு பக்கம் லவ்ஜி தாத்தா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து டான் ஜியன்ஜோவே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி லியோ தான் கட்டுறாங்க. லியோ மாசா காட்டு போறான். பிரின்சஸ் மேன்சீரியை காப்பாற்ற வேண்டியது என்னோட வேலைடா, நான் வரேன்னு சொல்லிட்டு வழியில இருக்க ஆபீஸ்ல மட்டும் அடிச்சு பறக்க விட்டுட்டு லியோ பறந்து போறான். இன்னொரு பக்கம் பீக்கா கூட நின்று நம்ம ஜோர வேற லெவல்ல சண்டை போடுறான். 108 ஃபீனிக்ஸ் பவுண்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை தப்பிச்சு போறான். பில்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுதுடா, சீக்கிரம் வாங்கடா போன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபயர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சபை பாஞ்சு பறந்து மக்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டான். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா, இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்றான். நல்ல சேஃபான இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு சபை ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். சண்டை போட்டுக்கிட்டே இருக்க இடத்துல அங்க இருந்து பார்த்தா கொவாலா ஓடி வந்துகிட்டு இருக்கா. இந்த பேட்டில் முடிவுக்கு இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்ல அப்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கதையை முடிச்சிட்டாலே மிச்சம் எல்லார் கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியலா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஊரோட விதி வந்து பைரட் கையில தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபுஜிட்டோரோவும் மேலதான் உட்கார்ந்து இருக்கான். ஒரு பக்கம் இங்க டொஃப்ளோவிங்கும் ஷாக் ஆயிட்டான். டியா அது உன்னோட சீக்ரெட் பேரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க வரும்போது இந்த மாதிரி பேரை சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதுக்குள்ள இங்க ட்ரியபுலோ வந்து ரீஅசம்பிள் ஆகி வந்து நின்னுகிட்டு இருக்கான். நீ டியோட ஃபேமிலியில வந்துட்டா என்னை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு நினைச்சியடா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க ட்ரியபுலோ வந்து லாவை லாக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்கான். இன்ஜெக்ஷன் ஷாட்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுறான். டொஃப்ளோவிங் இந்த ரத்தத்தை இறக்குறான். கோராசா வந்து ஆல்ரெடி உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாருடா, இந்த பேரை வச்சு உங்க கதையை முடிச்சலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்தா பழசை யோசிச்சு பார்க்கறான். டே நீ நம்ம அப்பா மாதிரிடா, உன்னால என்னை சுடவே முடியாதுன்னு சொல்லிட்டு குரோசானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு குரோசா வந்து உன்னை கொல்ல முடியாம போயிருச்சுடா, ஏன்னா அவர் ரொம்ப மென்மையா இருந்தனால. ஆனா இன்னைக்கு அவருக்கு பதிலாக நாட்டாத்த முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் தயாராகிறான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பாதீங்க. See you bye.